Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 1 numbersல exercise 1.5ல உள்ள 7, 8, 9, 10 sums பார்க்க போறோம். இது வந்து page number 39ல இருக்கு. term 1 portions. 7th sum, find the cube root of 729 and 6859 by prime factorization. Okay, so இந்த ரெண்டு நம்பருக்கும் தனித்தனியா cube root கண்டுபிடிக்கணும், prime factorization மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தானே, போட்டுடலாமா? ஸோ என்னோட வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த cube root வந்து ஈஸியாக புரியும். ஸோ 729க்கு prime factorization போடணும். ஸோ கொஷன்லேயே சொல்லிட்டாங்க prime factorization. ஸோ prime numbers தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு prime number 2. ஸோ இது 2ஆல் divisible ஆகாது, கரெக்டாக? அப்போ 3ஆல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ 3 2s are 6, பேலன்ஸ் வந்து 1 12, 3 4s are 12, 3 3s are 9. அகெயின் இது வந்து 3 டேபிளில் வரும். 3 8s are 24, 3 1s are 3. அகெயின் வந்து 3 டேபிள், 3 2s are 6, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8ல் 6 போச்சுன்னா 2, ஸோ இது 21 ஆகிடுச்சு. 3 7s are 21. ஓகே, ஸோ அகெயின் 3 டேபிளில் வரும். 3 9s are 27, அகெயின் 3 டேபிள், 3 3s are 9, அகெயின் 3 டேபிள், 3 1s are. புரியுதா? இது டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்தெந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கியூப் ரூட் ஆஃப் 729 கண்டுபிடிச்சிடலாம். கியூப் ரூட்டுன்னு சொன்னதுனால இந்த சிம்பிள் கண்டிப்பாக போடணும், இந்த பக்கமும் கண்டிப்பாக போடணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதணும். ஸோ எத்தனை டைம் வந்திருக்குன்னா 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் 6 டைம்ஸ் எழுதிக்கிறேன். 4 5 6. ஓகே, now இப்போ வந்து கியூப் ரூட் அப்படின்னா என்னதுன்னா கியூப் மூணு நம்பராக பேர் பண்ணணும், 3 சேம் நம்பராக பேர் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது 3 சேம் நம்பர், இது 3 சேம் நம்பர். அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். அப்போ இது ஒரு பேருக்கு ஒரு நம்பர் எழுதிக்கலாம், இன்ட்டு இது ஒரு பேருக்கு ஒரு நம்பர் எழுதிக்கலாம். ஸோ 3 3s are 9 is the answer. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 which is equal to 9. இப்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இதுக்கப்புறம் இங்கேயும் நீங்கள் கியூப் ரூட் போட்டுருவீங்க, இந்த ரூட் சிம்பிள் போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது, இது நம்ம வெளியே எடுத்தாச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எழுதுகிறேன், இது வந்து நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னா, இது நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் இன்ட்டு 3 கியூப்னு எழுதலாம். இதை மூணு நம்பராக பேர் பண்ணி அப்புறம் என்னாச்சுன்னா கியூப் ரூட் ஆஃப் இந்த 3 கியூப் இன்ட்டு 3 கியூபை 3 இன்ட்டு 3 த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஓகே, அப்போ இந்த கியூபும் இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ அதனால தான் 3 இன்ட்டு 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், டேரெக்டாக இதை எழுதிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் 3 சேம் நம்பரை பேர் பண்ணி ஒரு நம்பர் எழுதுங்க, 3 சேம் நம்பரை பேர் பண்ணி அதை 1 டைம் எழுதுங்க. கியூப் ரூட் மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 is 9. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கும் கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். 6859. இப்போ இது 2 டேபிளில் கண்டிப்பாக வராது, ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து டிவிசிபிலிட்டி ரூல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா, 6th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் அது 2 டேபிளில் வரும், அதனால் 2 போடலாம். இது ஈவன் நம்பர் கிடையாது, 3லேயும் ஆகாது. 3ல் டிவிசிபிலிட்டி ரூல் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து 3 டேபிளில் இந்த நம்பரும் டிவிசிபிள் ஆகும். அப்போ 3லேயும் வராது இது, அப்போ 5லேயும் வராது, 7 நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் அதுலேயும் வராது, நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து 11 அதுலேயும் வராது, 11க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 13 டேபிள்லேயும் வராது, நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 13க்கு அப்புறம் 17லேயும் வராது, 19 டேபிளில் வரும் கண்டிப்பாக. ஓகே, 19 டேபிளில் இது கண்டிப்பாக வரும். 68 எடுத்துக்கலாம். 19 3s are வந்து 57, பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 68 மைனஸ் 57 வந்து 11 இருக்குது. ஸோ இது வந்து 115 ஆகிடுச்சு. அப்போது 19 இன்ட்டு 6 வந்து 114 வருமா? அப்போ பேலன்ஸ் வந்து 1 இருக்குது, இது 19 ஆகிடுச்சு. 6 இங்கே 19 1s are 19. ஓகே, நான் அகெயின் 19 டேபிள், 19 19s are 361 வரும். அகெயின் 19 டேபிள், 19 1s are. இப்போ இது பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம், கியூப் ரூட் ஆஃப் 6859 which is equal to கியூப் ரூட் ஆஃப் 19 இன்ட்டு 19. அப்போ இது எல்லாமே பேர் ஆனதுனால ஒரே ஒரு 19, அவ்வளோதான். இது மூணுமே சேம் நம்பர், அப்போ ஒரே ஒரு 19. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? கியூப் ரூட் ஆஃப் 6859 which is equal to 19. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 7th சம்.
நான் சொன்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. பேர் பண்ணிட்டீங்கன்னா வெளியே எடுத்து எழுதும் போது க்யூப் ரூட் எழுதக்கூடாது, ஒன் டைம் அப்படியே எழுதணும். ஓகே, ஸோ இந்த 7th சம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து 8th சம் போயிடலாம். நோட் பண்ணிட்டீங்களா 7th சம்மு? 8th சம் போயிடலாமா? 8th சம், what is the square root of cube root of 46,656? ஓகே, அதாவது வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க, ஒன்றுமே இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப், கரெக்டாக இதுதான் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 46,656, இதுதான் அதோட மீனிங். ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 46,656. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு க்யூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் க்யூப் ரூட் கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன்னா இதுதான் உள்ளே இருக்குது. புரியுதா? ஸோ இதோட மீனிங் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது ஃபஸ்ட்டு க்யூப் ரூட், அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் 46,656. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? க்யூப் ரூட் ஆஃப் 46,656 கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ 46,656. ஸோ இது வந்து 2 டேபிளில் போகும் இல்லையா, பார்த்தாலே தெரியுது. லாஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 6 எடுத்தால் 2 3s are 6, நெக்ஸ்ட்டு 6 எடுத்தால் 2 3s are 6, நெக்ஸ்ட் வந்து 2 2s are 4, பேலன்ஸ் வந்து 1 16, 2 8s are 16. அகெயின் இது வந்து 2 டேபிளில் வரும். 2 1s are 2, 2 1s are 2, பேலன்ஸ் 1. இங்கே வந்து 3 இருக்குது, நம்மளுக்கு 2 1s are 2 தான் கிடச்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் 1 இருந்தால் இது குட்டி இந்த மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 13 ஆகிடுச்சு. 2 6 are 12, பேலன்ஸ் 1 இருக்குது. அகெயின் இது 12 ஆகிடுச்சு. 2 6 are 12. இப்போ இந்த 8 மட்டும் தான் இருக்குது. 2 4s are 8. புரியுதா? அகெயின் இது 2 டேபிள். 2 5s are 10 வந்திருக்கு. 10, ஆனால் இங்கே 11 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே குட்டியாக போட்டுக்கலாம். இது 16 ஆகிடுச்சு. 2 8s are 16. இப்போ அடுத்து 6 எடுத்தால் 2 3s are 6, 2 2s are 4. மறுபடியும் இது 2 டேபிள். 2 2s are 4, பேலன்ஸ் வந்து இங்கே 1 இருக்குது. அப்போ இது 18 ஆகிடுச்சு. 2 9s are 18, 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ இது 12 ஆகிடுச்சு. 2 6 are 12. அகெயின் இது வந்து 2 டேபிள். 2 1s are 2, 2 4s are வந்து 8, பேலன்ஸ் 1 இருக்கீங்க. 11 ஆகிடுச்சு. 2 5s are 10, பேலன்ஸ் 1 இருக்குது. இது 16 ஆகிடுச்சு. 2 8s are 16. புரியுதா? அகெயின் இது 2 டேபிளில் வரும். 2 7s are 14, பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ இது 5 எடுத்துக்கலாம். அடுத்து 2 2s are 4 தான் வந்திருக்கு. இங்கே 5 இருக்குது. அப்போ பேலன்ஸ் 1 இருக்குது. இது 18 ஆகிடுச்சு. 2 9s are 18. இப்போ இது அகெயின் 2 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் தான் இது வரும். ஸோ 3 எடுத்துக்கலாமா? ஸோ 3 2s are 6, பேலன்ஸ் 1 இருக்குது. 12, 3 4s are 12, 3 3s are 9. அகெயின் 3 டேபிள். 3 8s are 24, 3 1s are 3. புரியுதா? அகெயின் 3 டேபிள். 3 2s are 6, பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது. 21 ஆகிடுச்சு. 3 7s are 21. அகெயின் இது வந்து 3 டேபிள். 3 9s are 27. அகெயின் 3 டேபிள். 3 3s are 9. அகெயின் இது 3 டேபிள். 3 1s are. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு இதோட க்யூப் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எழுதுகிறேன் நான். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 46,656 which is equal to, நீங்கள் இங்கேயே பேர் பண்ணதாலும் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே இந்த மாதிரி நம்ம முன்னாடிலாம் எழுதி பேர் பண்ணோலே அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே பேர் பண்ணலாம். இந்த சம்முக்கு நான் இங்கேயே பேர் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த 3 2க்கு ஒரு 2 எழுதிக்கிறேன். இன்டூ அடுத்து இந்த 3 2க்கு ஒரு 2 எழுதிக்கிறேன். இன்டூ அடுத்து இந்த 3 3க்கு ஒரு 3 எழுதிக்கிறேன். இன்டூ அடுத்து இந்த 3 3க்கு ஒரு 3 எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே நான் பேர் பண்ணிட்டேன். ஓகே, இல்லை நீங்கள் எழுதி பேர் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are வந்து 36. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? க்யூப் ரூட் ஆஃப் 46,656 வந்து 36ன்னு கிடச்சிருக்கு. இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிடாதீங்க, இங்கே க்யூப் ரூட்டுன்னு போட்டக்கூடாது, ஏன்னா வெளியே எடுத்துட்டீங்க. புரியுதா? நான் இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஸோ இது நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கொயர் ரூட்னா என்னென்னு தெரியும் இல்லையா? எந்த 2 சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 6 6 are 36. அவ்வளோதான். புரியுதா? இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 36க்கும் போடுங்க. 2 டேபிள். 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 8s are 16, அகெயின் 2 டேபிள். 2 9s are 18, 3 டேபிள். 3 3s are 9, 3 டேபிள். 1s are. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into 3 into 3.
க்யூப் ரூட்னா 3 சேம் நம்பரை பேர் பண்ணணும். இங்கே 2 சேம் நம்பரை பேர் பண்ணணும். இது 2 சேம், இது 2 சேம். அப்போ இது 2க்கு பதிலாக 1, இது 2க்கு பதிலாக 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 which is equal to 2 3s are 6. ஓகே, இந்த மாதிரி டேரெக்டாக எழுதுது இல்லைன்னா இந்த ஸ்டெப்லாம் எழுதிட்டு எழுதுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 6. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் cubed root of 46,656 which is equal to 6. ஓகே, ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த டிவிஷனில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் ஃபுல்லாக போச்சு. அது மட்டும் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அந்த டிவிஷன் பண்ணுறீங்களே அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 8th சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா 8th சம்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 9th சம்க்கு போயிடலாம். 9th சம் பாருங்கள். If the cube of a squared number is 729, find the square root of that number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து கொஷின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். If the cube of a squared number is 729 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது க்யூப் ஏதோ ஒரு நம்பரோட க்யூப் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த நம்பர் வந்து ஸ்கொயர்ட் நம்பராகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது வந்து இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குது. அப்போது எந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வரும் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அதாவது இதுக்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த க்யூப் ஆஃப் அ ஸ்கொயர்ட் நம்பர் இஸ் 729. இதை விட்டுருங்க. ஸ்கொயர்ட் நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. க்யூப் ஆஃப் அ டேஷ் இஸ் 729 அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த 3 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 729 வரும். கரெக்டாக? அப்போனா என்ன அர்த்தம்? இதுக்கு க்யூப் ரூட் கண்டுபிடிச்சிருங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்பரில். அப்படி வர நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர்னால் என்னது? அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிப்போம் என்னென்னு. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த 3 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 729 வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 729க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். 729. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 3 டேபிள். 3 2s are 6, balance 1 12, 3 4s are 12, 3 3s are 9. Again 3 table, 3 8s are 24, 3 8s are 24, 3 1s are 3. Again 3 table, 3 2s are 6, balance 2 21, 3 7s are 21. 3 table, 3 9s are 27. 3 table, 3 3s are 9. 3 table, 3 1s are 3. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? cubed root of 729 which is equal to cubed root of 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஓகே, இப்போ இது 3 நம்பருக்கு ஒரு நம்பர், இது 3 நம்பருக்கு ஒரு நம்பர். இப்போ என்ன கிடச்சிருக்கு? 3 3s are 9. அப்போது 9 க்யூப் தான் என்னது? 729. க்யூப் ஆஃப் 9 is 729. அப்போது இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? 3. கரெக்டாக? அப்போ இதுதான் என்னது? ரெக்வயர்ட் நம்பர். The required number is 3. புரியுதா? அதாவது நீங்கள் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இந்த 9 க்யூப் பண்ணால் 729. இதுதான் அந்த கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வர நம்பரோட ஸ்கொயர் ரூட் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போது 3யோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3யோட ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். கரெக்டாக? இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ அதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. லாங் டிவிஷன் மெத்தட் படிச்சிருக்கீங்களா? 3க்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் தான் போட முடியும். டிவிஷன் மெத்தடில் தான் போட முடியும் ஸ்கொயர் ரூட். இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷன் மெத்தடில் தான் போட முடியும். ஓகே, ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே, ரூட் 3 தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் தான் போட முடியும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்னா லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக பேர் பண்ணோம். இங்கே இருக்கிறதே ஒரு நம்பர் தான், அப்போ அதை மட்டும் பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கேயும் சேம் நம்பர் போடணும். எந்த 2 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், இல்லைனா அதுக்கு குறைவாக வரணும். சேம் நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும். 1 3s போட்டுக்காதீங்க. 1ம் 3ம் வேறு நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் பேர் நம்பர் வருது பாருங்கள். 0 × 0 0 போடலாம், 1 × 1 1 போடலாம், 2 2s 4 போடலாம், 3 3s போடலாம் 9. இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எடுக்க முடியும். 2 2s 4 எடுக்க முடியாது, ஏன்னா 3 விட அதிகமான நம்பர். 3 விட குறைவான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 1s 1 தான் எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் 3 - 1 வந்து 2. இப்போ இன்னும் இந்த சம் முடியல, இதுக்கப்புறம் நம்பர் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். எத்தனை 0 சேர்க்கணும்னா 2 0 சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட்லையா நீங்கள் எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் 2 0 சேர்க்கணும், 2 பேர் பண்ணிக்கணும். இப்போ எழுதும் போது இந்த 2 0 சேர்த்து இறக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 1 × 2 வந்து 2. புரியுதா? இப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து சேம் நம்பர் போடணும். சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 200 வரணும், இல்லை 200க்கு குறைவாக வரணும். இப்போ 21 × 1 போட்டால் 21 தான் வரும். 22 × 2 போட்டால் 44 வரும். நெக்ஸ்ட்டு 20. இந்த 2 வந்து மாற்றக்கூடாது. இங்கேயும் போடுற சேம் நம்பர் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே எழுதிக்கிறேன் நான். 2ஓட இங்கேயும் சேம் நம்பர் போடலாம். அப்போ ஒரு 7 போட்டு பார்க்கலாம். 7 7s 49. ஸோ 7 7s 49, 9 பேலன்ஸ் 4, 7 2s 14, 14 + 4 பார்த்தீங்கன்னா 18. ஸோ 189. நெக்ஸ்ட்டு 8 போட்டால் இதை விட அதிகமாக தான் வரும். ஸோ 7 எடுத்துக்கலாம். இங்கேயும் 7. ஸோ என்ன வருதுன்னா 189 வருது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 வருமா? எஸ். நெக்ஸ்ட்டு அகெயின் 2 0 இறக்கலாம். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், 2 நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ பாருங்கள் இங்கேருந்து நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டோன்னா இது அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஆனால் 1 டிஜிட்டை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். இதை அப்படியே தான் எழுதணும். இந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு இதை மட்டும்தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s 14 வருதா? ஸோ 14 நீங்கள் போட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், 2 நம்பர் வந்தால் இந்த 1 இங்கே ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 4 34ன்னு எழுதணும். கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 7 2s 14ன்னு வருது நம்மளுக்கு. ஸோ 4 இங்கே போட்டு இந்த 2ஐயும் 1 ஆட் பண்ணி இங்கே 3 போடணும். புரியுதா? இப்போ அதே சேம் ப்ராசஸ். இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும், இல்லை அது குறைவாக வரணும். ஸோ 34 மாற்றக்கூடாது. இங்கேயும் நம்பர் மாற்றிக்கலாம். ஸோ 2 போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. 2 2s, ஆனால் இங்கே ரெண்டையும் சேம் நம்பர் தான் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, 2 2s 4, 4 2s 8, 2 3s 6. ஓகே, 3 போட்டு பார்க்கலாம். இங்கேயும் 3 போட்டு பார்க்கலாம். 3 3s 9, 3 4s 12, 2 பேலன்ஸ் 1, 3 3s 9 10. ஓகே, இது நியராக தான் இருக்குது. 4 போட்டிங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாக தான் போகும். ஸோ அப்போ 3 எடுத்துக்கலாம். இருந்தாலும் 4 போட்டு பார்த்துடலாமா? ஓகே, 4 4s 16, 6 பேலன்ஸ் 1, 4 4s 16, 17, 7 பேலன்ஸ் 1, 4 3s 12, 13. பாருங்கள் அதிகமாக தான் போகுது. இப்போ 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 போட்டிங்கன்னா 1029 வந்துச்சு. ஸோ 10 - 9 1. இங்கே 9 - 2 வந்து 9 - 2 வந்து 8ஆ? சரி 7. 71 வந்திருக்கு. ஓகே, நான் இப்போ அடுத்த 2 0 இறக்கலாம். 7100. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த 1 டிஜிட்டை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 நம்பர் அப்படியே தான் எழுதணும். 34. ஸோ இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s 6. இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 346 இருக்குது. ஒரு 2 போட்டு பார்க்கலாம். சாரி 346, 2 போட்டு பார்க்குறேன். 2 2s 4, 6 2s 12, 2 பேலன்ஸ் 1, 4 2s 8, 9, 3 2s 6. ஓகே, இதுவே நியராக தான் இருக்குது. அடுத்து 3 3 போட்டால் இன்னும் அதிகமாக தான் போகும். ஸோ 2வே போட்டுக்கலாம். 2 2 போட்டால் 6924 வருது. பேலன்ஸ் வந்து 10 - 4 6, 9 - 2 வந்து 7. இங்கே பார்த்திங்கன்னா 10 10 - 9 176 வருது. ஓகே, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 which is equal to 1.732. இந்த லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு புரியுதில்ல, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 9 சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோவாக மூவ் டவுன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 10th சம் பார்த்துடலாம். 10th sum, find the two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம find the two smallest perfect square numbers, அதாவது ரெண்டு ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலே சின்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னது? இப்போ 1 × 1, ஸோ 1ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 2 × 2, அப்போ 4ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 3 × 3, அப்போ 9ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 4 × 4, அப்போ 16ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். அந்த மாதிரி அதில் 2 ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ 2 ஸ்மாலஸ்ட்னால் இது 1 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 9 எது வேணால் எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா when multiplied together gives the perfect cube number. அப்படி எடுக்கிற அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட் க்யூப் நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர்னால் என்னது? 2 × 2 × 2 8. அப்போ 8ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப். இங்கே 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 8ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப். 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 27ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப். 4 × 4 × 4, 4 4s are 16, 16 4s are 64. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 64ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப். புரியுதா? அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ ஃபஸ்ட்டு எந்த ரெண்டு ஸ்மாலஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் க்யூப் தானே, இதெல்லாம் ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஃபஸ்ட்டு 1யும் 4 எடுக்கிறேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 வருது. ஸோ 5ங்கிறது இதில் வருதா? வரல. நெக்ஸ்ட்டு 4யும் 9யும் எடுக்கலாம். ஸோ 9 4s are 36 வருது. ஸோ 36ம் இந்த லிஸ்ட்டில் வரல. அப்போது வேறு என்ன எடுக்கலாம்? 9யும் இதையும் எடுத்துக்கலாமா? 4ம் 16யும் எடுத்துக்கலாமா? இதுவும் ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் தானே. 4ம் 16 வந்து ஸ்கொயர் நம்பர். 4யும் 16யும் மல்டிப்ளை பண்ணால் 64 வருது. ஓகே, 64 இஸ் அ பர்ஃபெக்ட் க்யூப். அப்போது 4ம் 16யும் தான் ஆன்சர்ஸ். கான்செப்ட் நல்லா கிளியராக புரியுதா? ஓகே, ஸோ நம்ம இதை ஸ்டெப் வைஸாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிடர் த 2 numbers, 2 square and 4 square எடுத்திருக்கேன். அதாவது 2 square வந்து 4, 4 square வந்து 16. ஓகே, இந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் நம்ம தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ அதோட ப்ராடக்ட் வந்து 4 × 16 வந்து நம்மளுக்கு 64ன்னு வருது. அப்போது 64 வந்து க்யூப் ரூட் கண்டுபிடிச்சா 4 × 4 × 4 கரெக்டாக தான் வருது. ஸோ the required numbers are 4 and 16. ஸோ 64ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாம் 1.6. Until then, bye students.